இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பாஸ்தா நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை எடுத்து அதில் சேர்த்துட்டு, நான் 1 கப்பு பாஸ்தா எடுத்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா பாஸ்தாவை வேக விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ பாஸ்தா ஒரு 80% வெந்து வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வடிகட்டி அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, இதை மட்டும் சேர்த்துக்கங்க வாசனைக்காக. அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்க்குறது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயத்தோட நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அதையும் சேர்த்துட்டு, இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸ்மெல்லு செமையாக இருக்கும் இது வதக்கும் போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த டைமில் நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம பாஸ்தாலையும் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுருங்க. மசாலா நல்லா கொதித்து தண்ணி ஓரளவுக்கு ட்ரை அப் ஆகிட்ட பிறகு இது கூட நம்ம எண்ணெய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ மசாலா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரி இருக்கும், அப்புறம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகிடும். இப்போ திருப்பி நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே கலந்து விடுங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை அப் ஆன உடனே கெச்சப் இருக்குது இல்லைங்களா, எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கெச்சப்பை ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி சேர்த்து தூவி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பரான பாஸ்தா ரெடி.